ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் அண்ணன் இது மாதிரி சொன்னார். இது மாதிரி என்னோடய கல்யாணத்தில் என்ன முடிவு வேணாலும் இவங்க எடுக்கலாம். ஆனால் அதுக்காக எல்லா விஷயத்தையும் நான் இவங்ககிட்ட பொறுமையாக போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணன்கிட்ட சொன்னேன். இனிமேல் உங்ககிட்ட நான் எந்த ஒரு விஷயத்துலையும் இனிமேல் நான் பேசுகிறதா இல்லை. என் முடிவு எனக்கு இது பண்ணிக்கிட்டு இது பண்ணுறது தான் எனக்கு தெரியாமல் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் இது என்ன நடக்குதோ நடக்கலையோ அதனால இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லியிருக்காரு. இது மாதிரி நான் எதனால் அந்த விஷயத்தில் தம்பியை பேச வேணாம் அப்படின்னு சொன்னேன்னா, உனக்கு நான் மாமா பொண்ணே கல்யாணம் பண்ணுறது தெரியும். மாமா எப்போ பார்த்தாலும் அவர் அண்ணன் தம்பிங்க ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாரு. அவர் அந்த மாதிரி நினைக்கிற ஆள் தான். அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அதுக்காக நான் என் தம்பியை நான் விட்டு கொடுத்துட முடியாது. எந்த ஒரு விஷயத்துலையும் அவனை நான் விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாது. அவனை சில விஷயங்களை சாதுவாக நம்ம நடந்துக்கிறதா இருக்கட்டும். சில விஷயங்களை நம்ம எது நடந்தாலும் நம்ம ஒரு சில விஷயத்த நம்ம கொஞ்சம் இது பண்ணி தான் ஆகணும் கல்யாணம் பண்ணுற வரைக்கும். ஆனால் லலிதா ரொம்ப நல்ல பொண்ணு. அவள் என்னையும் சரி நம்ம தம்பியும் சரி பிரிக்கணுங்கிற ஒரு எண்ணம் கூட அவளுக்கு கிடையாது. அவள் எப்போதுமே எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தாலும் அவனுக்கு எடுக்கணும் அப்படின்னு தான் நினப்பாள். அந்த மாதிரி நினைக்கிற பொண்ணு. ஆனால் மாமா அப்படி கிடையாது. அதனால தான் இங்கே ஒரு இதாக இருக்குது. கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் தம்பியை எப்படியாச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தில் ஏதாச்சும் ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு அவர். அதை நம்ம நடக்கிறதுக்கு விடக்கூடாது. அது நடக்கிறதுக்கு விட்டோன்னா நம்மளுக்கு அதை விட ஒரு கஷ்டங்கிறது நமக்கு கிடையாதுமா அப்படின்னோடனே, சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக போகிறது தான் நமக்கு நல்லது. அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அம்மாட்ட சொன்னோன்னா, அம்மா புரிஞ்சுக்கிட்டாங்க. அது உண்மைதான்ப்பா. மாமா பற்றி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். தெரிஞ்சாலும் நான் எப்படி உன் வருங்கால மாமனாரை பற்றி உன்கிட்டயே நான் சொன்னேன்னா, நாளைக்கு உனக்கு அவங்க மேலே என்னடா இது நம்ம அம்மாவே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிருவேன். அப்படிங்கிறனால தான் நிறைய விஷயத்தில் அவங்க சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி நீ சொன்னோன்னா உனக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குங்கிறது எனக்கு தெரியுது. உனக்கு புரிஞ்சிருக்கிறது வரைக்கும் எனக்கு ஓரளவு தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே, சரி சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். எதாக இருந்தாலும் நம்ம சரியாக சமாளிப்போம். ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிம்மா நீங்கள் நாளைக்கு பத்திரிக்கை அடிக்க கூப்பிடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்ருங்கம்மா அப்படின்னோடனே அம்மா சொன்னாங்க. எல்லாரையும் கூப்பிட்டாங்கப்பா. அப்பாவோட ஃப்ரெண்டையும் 2 பேரையும், அப்பா இல்லாட்டினாலும் அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க 2 பேரும் மாணிக்க அண்ணனும் ராஜ அண்ணனும் 2 பேருமே வர்றேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன அவங்களுக்கும் மாமாவுக்கு தான் அந்தளவுக்கு சரியாக வராது. ஏன்னா அவங்கள பார்த்தாலே மாமா அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்க மாட்டார். பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் நம்ம சரியான ஒரு இதில் இது பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். அதை பற்றி ஒன்றும் கவலை கிடையாது. நம்ம பார்த்துக்குவோம்ப்பா அப்படின்னோடனே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொன்னோம். சொன்னதுக்கு அப்புறம் அம்மா எல்லாருக்குமே மறுநாள் 10 மணிக்கு பத்திரிக்கை அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே சொன்னாங்க. அவங்களும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பத்திரிக்கை அடிக்கிறதுக்கு எல்லாருமே போனோம். போனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எல்லாம் கோயிலில் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்துலேயே அந்த ப்ரெஸ் ஆஃபீஸ் இருந்துச்சு. அதில் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணோன்னே, அப்போ எல்லோரும் நல்ல விதமாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எங்கள் மாமாவுக்கு மட்டும் முகமே சரியில்லை. அவருக்கு எப்படின்னா, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 பேரையும் கூப்பிட்ருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாகவே இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ட்டு. நான் ஆனால் அதை யோசிக்கலை. சரி பார்த்துக்கலாம். சில விஷயங்களை நம்மளுக்கு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இது பண்ண முடியாது. எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னே, சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வரல. அவங்க இதுக்கெல்லாம் நான் வரலப்பா, நீங்களே போயிட்டு வாங்க. அதான் சரியாகணும். பொம்பளைங்கலாம் இதுக்கெல்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா முடிவு எடுத்துட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அம்மா இது பண்ண வச்சுட்டு, சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியான ஒரு இதில் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நம்ம அது சரியான இதில் இது பண்ணுறதுக்குங்கிறது நம்மளுக்கு கரெக்டான ஒரு இதில் கிடைக்கும். எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் பத்திரிக்கை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா எங்களுக்கு இன்னும் நாள் ஒரு 25 நாள் தான் இருக்குங்கிறதுனால, இப்போ வாங்கினா தான் நம்ம வெளியூர் சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பத்திரிக்கை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால மாமா என்ன சொன்னார்னா, 500 பத்திரிக்கையில் நீங்கள் 300 பத்திரிக்கை எடுத்துக்கோங்க. நான் முக்கியமானவங்களுக்கு
எல்லோரும் கொடுக்குறது எனக்கு 200 பத்திரிக்கை போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் 200 பத்திரிக்கை போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து பத்திரிக்கைலாம் வாங்கி இது பண்ணிவிட்டு இது பண்ணாங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இது பண்ணுவோம் அப்படிங்கிறது மாதிரி இருந்தாங்க.